நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா மெயினாக இந்த 5 டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண மறந்துடாதீங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டி பையிங் கைட் சீரியஸில் எபிசோட் 1. லீகல் அவேர்னஸ்க்கும் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் டீட், செல்லரோட நேம் சேல் டீடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் அதோட ப்ரீவியஸ் கனெக்டிவிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். பத்திரத்தோட லாஸ்ட் பேஜஸில் பார்த்தீங்கன்னா சொத்து விபரம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுதான் நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேயும் ஸ்கொயர் ஃபீட்டு மெஷர்மெண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்டு ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் வாங்க போகிற இடம் லோனில் ஏதாச்சும் இருக்கா, செல்லரோட நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டைட்டில்ஸ்லாம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்ட் முக்கியமாக கோர்ட் கேசஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஈஸியில் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்க ஜிஎஸ்டி பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்டு பட்டா சிட்டா எஃப்எம்பி. பட்டா யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் அதில் சர்வே நம்பரு ஏரியா ஆஃப் எக்ஸ்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எஃப்எம்பி ஸ்கெட்சில் பவுண்ட்ரிஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் முக்கியமாக என்க்ரோச்மெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஃபோர்த்து டிடிசிபி அண்ட் லே அவுட் அப்ரூவல். நீங்கள் வாங்க போகிற இடம் டிடிசிபி அப்ரூவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் செல்லர்கிட்ட ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணி வாங்க. அதே மாதிரி நீங்கள் பிளாட்ஸாக வாங்குறீங்க அப்படிங்கிற போது அந்த லே அவுட் போட்டிருப்பாங்களே, அந்த லே அவுட்டுக்கான அப்ரூவல் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து ஏ ரெஜிஸ்ட்ரி. ஏ ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செல்லரோட நேமு, சர்வே நம்பரு, பழைய சப்டிவிஷன் நம்பர், புது சப்டிவிஷன் நம்பரு, பட்டா நம்பரு அண்ட் லேண்டோட டைப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் மறக்காமல் 1 by 1 கரெக்டாக செக் பண்ணுங்கள். அண்ட் ஏ ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு போட்டு கிணறுன்னு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்த வாங்க யோசிங்க. நீங்கள் வாங்க போகிற இடத்துல சப்போஸ் கிணறு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமர்ஷியலுக்கு பில்டிங் கட்டினாலும் சரி, ரெசிடென்ட்டுக்கு பில்டிங் கட்டினாலும் சரி ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ பார்த்து தரவாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற இடத்த 10 டைம்னாலும் சரி நேரில் விசிட் பண்ணி லொக்கேஷனு, மெஷர்மெண்ட்டு அண்ட் வாஸ்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் நிறையா டாக்குமெண்ட்ஸ் ஸ்க்ரூட்டினி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை லீகல் ஒப்பீனியன் வாங்கி மறக்காமல் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷனுக்கும் லீகல் அவேர்னஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.